இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். சேமியாவில் என்னம்மா புதுசாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? சேமியா உப்புமான்னு சொன்னால் கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. நமக்கான இது ஈஸியாக செய்கிற ரெசிபி. அது வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிஞ்சிட்டு நம்ம கிளம்பலாம். பட் இந்த சேமியாவை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிடாத குட்டீஸ் கூட சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் பண்ணுற சேமியா பார்த்தீங்கன்னா தக்காளி சேமியா தான். ஸோ தக்காளி சேமியாவை நான் எப்படி பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வறுத்த சேமியாவை திரும்பவும் லைட்டாக எடுத்து வறுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இது தக்காளி சேமியாக்கு என்னென்ன பொருள்ங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி சேமியாக்கு என்னங்க பெருசா போட போறோம்? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, அது போக கூட என்ன ஸ்பெஷலா போடுறோங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரைக்கிற பொருளை காமிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. அப்புறம் ஒரு பெரிய ஆனியன் நறுக்கி வச்சிருக்கேன். பெரிய ஆனியன் நறுக்கும் போது நீளமா நறுக்கும் போது நம்ம உள்ள இருக்கிறத பார்க்க மாட்டோம். ஒரு சின்ன டிப் கொடுக்குறேங்க. சென்டர்ல கட் பண்ணிட்டு நீங்க உள்ள பார்த்துட்டு கட் பண்ணுங்க நீளமா நறுக்கும் போது. ஏன்னா நம்ம நீளமா நறுக்கும் போது உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா பல வெங்காயத்துல பாத்தீங்கன்னா உள்ள அழுகி இருக்கும், மேலோட்டமா நல்லா இருக்கும். ஸோ அதனால உள்ள பார்த்துட்டு கட் பண்ணுங்க. இது ஆனியனுக்கு மட்டும் பொருந்தாது, மனுஷங்களுக்கும் பொருந்தும் இல்லைங்களா? ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வச்சு நான் அரைக்க போறேன். அதே மாதிரி 2 வரமிளகாயும் போட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வணக்கிட்டு அரைக்க போறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி வரமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி வதக்கினேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேமியாவுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நான் நல்லா வதக்கிட்டு எப்படி பண்ணுறேங்க உங்களுக்கு காட்டுறேன். வேற எதுவும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் தான் போட்டு நம்ம வதக்கிக்கணும். ஸோ வதக்கும் போது வீடியோ எடுக்கும்போது அங்கங்கே இந்த மாதிரி செதறுது. ஸோ சாரி. ஸோ இதெல்லாம் தான் பார்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம், அது பச்சை நிமிஷம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி வதக்கிட்டோம்னா அது ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 நிமிஷம் போட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அரைச்சி வச்சிருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா வதக்கி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆறுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் சிலது தாளி பண்ண போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கிறத இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸ்லையும் ஒரு தக்காளி பெருசையும் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் சேமியா வதக்கின அதே இதில் தான் வதக்க போறேன். பார்த்தீங்கன்னா இந்த கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஆயிலே எடுத்துக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிப்பு போடுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆட் பண்ண போறேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் போட போறேன். உங்க குவான்டிட்டி, சேமியா குவான்டிட்டி தகுந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி பண்றேங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ண போறேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஆட் பண்ண போறேன். கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு உளுந்த பருப்பையும் ஆட் பண்ண போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்டிஷாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காய தக்காளி போட்டுடலாம். இல்லைன்னா ரொம்ப விட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆகிடும். லைட்டாக சவக்கிற மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நான் உங்களுக்கு தக்காளியும் வதக்கிட்டு காட்டுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எங்கிட்ட இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட் தான். உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் பிங்க் சால்ட்டே பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். வீடியோவில் 1 ஸ்பூன் தானே காமிச்சேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறமும் திரும்ப நான் ஆட் பண்ணேன் 1/2 டேபிள் ஸ்பூனு. ஏன்னா குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் எப்பயுமே. என்னோட இந்த குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு பிங்க் சால்ட். நான் காமிச்ச அந்த ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா மசியறதுக்காக திரும்பவும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு அதே மாதிரி இதுலேயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக மசியும். இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற கூட நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
இதை அரைக்க போறேன். இதோட குவான்டிட்டி நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். 4 தக்காளி, பெரிய வெங்காயம் சின்ன சைஸா இருக்கிறது 1, பச்சை மிளகா 2, வரமிளகா சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப நோட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகா, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இதை அரைக்கும் போது தண்ணியே ஊத்தாம அரைங்க, அப்பதான் நல்லா வரும். இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது தண்ணி ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் அரைச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தக்காளி சட்னிக்கு அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இதில் ஆட் பண்ண போறேன். இதை ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சேமியாவை போடணும். இப்போ பாருங்க, இதை நல்லா ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம சேமியாவை போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றுறங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்க விடணும். இது கொதிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னோட வரமிளகா அவ்வளோ காரம் இருக்காதனால நான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால கலரும் கிடைக்கும், அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி காரமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் சுகரை ஆட் பண்ண போகிறேன், அதையும் காட்டுறேன். ஏன்னா இந்த நேரத்தில் நான் சுகர் ஆட் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சுகரை நான் எவ்வளோ ஆட் பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சுகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பலாம் ஆட் பண்ணதுன்னு தேவையில்லை, ஒரு பேருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். சுகர் எடுத்துட்டு காட்டுறேன், சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. சுகரை ஏன் ஆட் பண்ணோம்னா இந்த காரத்தையும் உப்பையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்னோட வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சுகர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சுகர் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த காரத்தையும் அந்த உப்பையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எஸ்பெஷலி காரத்தை நல்லாவே பேலன்ஸ் பண்ண பிடிக்கும். ஸோ இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சேமியா வறுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ண போறேன். ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். சேமியாவையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் இந்த கிளாஸில் சேமியா எடுத்திருந்தேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த என்னோட எடுத்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1.5 கிளாஸ் சேமியா எடுத்திருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன்னு சொல்லுவேங்க. ஸோ 3/4 கிளாஸ் ஏன் காமிக்கலன்னு நினைக்காதீங்க, வீடியோ எடுக்கிறனால அதை காமிக்க முடியல, நானே வீடியோ எடுக்கிறனால. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுறேன். பாயில் ஆக போதும். இந்த பாயில் ஆகிற ஸ்டேஜில் எப்பயுமே நம்ம இந்த மாதிரி பாயில் ஆகிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அது சீக்கிரம் பாயில் ஆகும். இது ஒரு சின்ன டிப்னு எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணாலும் பக்கத்துலேயே நின்று அது தண்ணி ட்ரை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை திரும்ப எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஹாட் பேக்ல எடுத்து வச்சேன், சூப்பரா எம்மியா வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தக்காளி சேமியா. நல்ல காரம் உப்புலாம் தூக்கலாவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி, பிளேட்ல வைக்க முடியல வேலைக்கு போற அவசரத்துல. இந்த வீடியோ பாக்குறவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.